அஜித் பவாரின் விமான விபத்தையொட்டி இதற்கு முன்பு விமான விபத்துகளில் இருந்த பிரபலங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவின் முன்னோடி அணு இயற்பியலாளரான ஹோமி ஜஹாங்கீர் ஜனவரி 24, 1966 அன்று விமான விபத்தில் உயிரிழந்தார். மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியின் மகனும் காங்கிரஸ் தலைவருமான சஞ்சய் காந்தி 1980 ஆண்டு ஜூன் 23 அன்று ஒரு துயரமான விமான விபத்தில் உயிரிழந்தார். சப்தர்ஜங் விமான நிலையத்திற்கு அருகில் டெல்லி பிளையிங் கிளப்பிற்கு சொந்தமான விமானத்தில் வானில் சாகசங்கள் செய்ய முயன்ற போது விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. அடுத்ததாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான மாதவராவ் சிந்தியா கான்பூரில் நடைபெற்ற ஒரு அரசியல் பேரணியில் கலந்து கொள்ள சென்றபோது 2001 ஆண்டு செப்டம்பர் 30 விமான விபத்தில் உயிரிழந்தார். ஊபி, மணிப்பூர் அருகே மோசமான வானிலை காரணமாக இந்த தனியார் விமானம் விபத்துக்குள்ளானது. அடுத்ததாக மக்களவை சபாநாயகரும் தெலுங்கு தேசம் கட்சியின் முன்னாள் தலைவருமான ஜிஎம்சி பாலயோகி 2002 ஆண்டு மார்ச் 3 விமான விபத்தில் உயிரிழந்தார். மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரத்தில் இருந்து அவரை ஏற்றி சென்ற ஒரு தனியார் ஹெலிகாப்டர் ஆந்திர பிரதேசத்தின் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள கைகளூருக்கு அருகே ஒரு குளத்தில் விழுந்து நொறுங்கியது. மேகாலயாவின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சைப்ரியன் சங்மா 2004 ஆண்டு செப்டம்பர் 22 குவாத்திலிருந்து ஷிலாங்கிற்கு சென்று கொண்டிருந்த போது உயிரிழந்தார். மாநில தலைநகரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பரவானி ஏரிக்கு அருகே அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. சௌந்தர்யா என்னும் பிரபலமாக அறியப்பட்ட புகழ்பெற்ற தென்னிந்திய நடிகை KS சௌமியா ஏப்ரல் 17, 2004 அன்று ஒரு விமான விபத்தில் உயிரிழந்தார். அவர் தனது சகோதரருடன் பெங்களூருவிலிருந்து கரீம் நகருக்கு சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது. தொழிலதிபரும் ஹரியானா அமைச்சருமான ஓம் பிரகாஷ் ஜிண்டால் 2005 ஆண்டு ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். அவர் பயணித்த ஹெலிகாப்டர் டெல்லியிலிருந்து சண்டிகருக்கு சென்று கொண்டிருந்த போது உத்தரப்பிரதேசத்தின் சஹாரன்பூரில் விபத்துக்குள்ளானது. அடுத்தபடியாக ஆந்திர பிரதேச முதல்வரும் பிரபலமாக YSR என்று அழைக்கப்படுபவருமான YS ராஜசேகர ரெட்டி கடந்த 2009 ஆண்டு செப்டம்பர் 2 நல்லமலா காடு அருகே ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தார். அருணாச்சல பிரதேசத்தில் முதல்வர் டோர்ஷி காண்டு கடந்த 2011 ஆண்டு ஏப்ரல் 30 தமாங் மற்றும் இட்டாநகர் இடையே நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். இந்தியாவின் முதல் முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்ட ஜெனரல் பிபின் ராவத் கடந்த டிசம்பர் 8, 2021 அன்று தனது மனைவி மற்றும் 11 பேருடன் தமிழ்நாட்டின் குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்தின் போது உயிரிழந்தார். அடுத்ததாக குஜராத் மாநில முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி கடந்த ஆண்டு நிகழ்ந்த ஏர் இந்தியா ட்ரீம்லைனர் விபத்தின் போது உயிரிழந்தார். விபத்தில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.